ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கேட்கல. ஹல்லேலூயா. எல்லாருமே ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்கம்மாப்பா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஓகே. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆண்டவரே சூத்திரம், ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சூத்திரம் வாசித்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் அப்பா நீங்களோட பேசும்படி ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறோ அதை மாற்றும் கர்த்தாவை சூத்திரமாட எங்களிடமாக பேசும்படி ஜெபிக்கிறப்பா. ரகசியங்களை வெளிப்படுத்துங்க, மறைபோல வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாமே சேர்ந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருமே சத்தமா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? இந்த வசனம் நாங்கள் தேவேகராங்க செல்வி அக்கா வீட்டுக்கு போகும்போது அங்கே அப்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அங்கே சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் அப்பா வந்து ஜெபத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு கர்த்தர் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. எதுலேருந்து எடுத்துகிட்டு போயினா உங்களுக்கு எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய பைபிளில் வசனங்கள் இருக்குது. இன்றைக்கி செய்தியோட தலைப்பு பார்த்திங்கன்னா பரிகாரி ஒருவரை, த கிரேட் பிசிஷியன். அதனால் ஒரே ஒரு மருத்துவர் யாருன்னா பரிகாரன்னா கர்த்தர் மாத்திரம், இயேசு மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் 2 நாளாகமத்தில் 16ஆம் வசனத்தில் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா யூதாவின் ராஜாவாகிய ஆசா என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடினா. அதுக்கு முன்னாடி ஆசா எப்படி இருந்தாருன்னா கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்தார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். கர்த்தருக்கு செம்மையான காரியத்தில் செய்த யூதாவின் ராஜாவாகிய ஆசா எப்படி இந்த கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னாடியில் ஆண்டவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் இராணுவ வீரர்களை கொண்ட எத்தியோப்பிய ராஜா வராரு. வரும்போது அவர்கள் கையிலிருந்தெல்லாம் கர்த்தர் ஆசாவை யூதாவின் ஜனங்களை பாதுகாத்த தேவன் அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தரை தேடினார், யாரையும் தேடி செல்லலை. ஏன் அப்படி மாறினார்னா என்னைக்கு ஒரு சீரிய ராஜாவுடைய ஒப்பந்தம் பண்ணார். ஏன் தெரியுங்களா? இஸ்ரேல் ராஜா, இவர் யூதா ராஜா. நீங்கள் பைபிளை வாசிதான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய. அப்புறமா இஸ்ரேல் ராஜா இவர்கிட்ட ராமா என்ற ஒரு இடத்த கட்ட வராரு. அதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை தடை பண்ணுறதுக்காக, அவர் இங்கே வர விடாதபடி பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா வேற நாட்டு, ஐ மீன் அந்நிய புறஜாதிய ஒரு ராஜாவோட கர்த்தருக்கு அருவருக்கப்பட்ட சீரிய தேசத்து ராஜாவோட ஒப்பந்தம் வச்சுட்டு அவரு கூட பேசி எல்லா காரியமும் செஞ்சிட்ருக்கார். இது கர்த்தருக்கு பிடிக்கல. ஹல்லேலூயா. இதை அங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன்னு சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி. அவர் ஆசா ராஜாவுக்கு வெளிப்படுத்தி சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு ராஜா, நம்ம தாவீது ராஜா மாதிரி கிடையாது இந்த ராஜா. இவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி ஜெயிலில் போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுறது, ஒரு காலில் ஒரு வியாதி வந்துடுச்சு ஆசாவுக்கு. வியாதி வந்த பொழுதும் துன்பம் வந்த பொழுதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தரை தேடவில்லை, பரிகாரிகளையே தேடி சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வியாதி வந்துச்சு என்ன பண்ணுறோம், ஸ்கேன் எடுக்கணும், அங்கே சுருக்கி இங்கே சொல்ல போய் இசிஜி எடுக்கணும், என்னென்னமோ நம்ம சொல்கிறோம்ல. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம அவரை பார்க்குறோமா. அப்பா சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி, எனக்கு எந்த மெடிசனும் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நேற்று நைட்டு சொல்கிறேன். நைட்டு நடந்தது. எல்லாம் படுத்துட்டோம். அவர் படுத்துட்டு அவரும் தூங்கிட்டார். திடீர்னு இரும்பல் வந்துச்சு போல். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இரும்பிட்டு இருந்தார். நான் கையில் என்ன பண்ணேன், தைலம் வச்சுருந்தேன். அப்பா இருந்தாங்க தைலம்னா எனக்கு வேணாம். எதுக்கு அப்படின்னா, அப்பா இரும்புறீங்களே, எதுக்கு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், சின்ன தைலம் கூட நம்மளுக்கு வேணாம். ஒரு வைராக்கியம், கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், அப்படிப்பட்ட பரிகாரி என் கூட இருக்கிறான்ற ஒரு விசுவாசம் அப்படி இருந்துச்சுன்னா நான் சுகமாயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம பைபிளில் இப்போ பார்க்குற இந்த ஆசா பாருங்கள்,
ஆரம்ப காலகட்டத்தில் கர்த்தரை தேடி அவர் மேல் பற்றிலாக இருந்து செம்மையான காரியத்தை செய்த ஆசாவை போல நாமும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம ரொம்ப நல்ல பைபிள் படிச்சிருப்போம், ஆண்டவர் பற்றி அறியணும், அவர் நிறைய தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்போம். போக போக என்ன பண்ணோம், போக போக தேஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. தேய்பிரியாக மாறிட்டு வரோம். ஆரம்ப காலத்தில் நிலா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது பிரகாசமாக இருக்கும். போக போக தேஞ்சு தேய்பிரியாகி அப்புறம் என்ன அடுத்து என்ன வரும், அமாவாசையாக மாறிடும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இருளாக போயிடக்கூடாது. நம்மளுக்குள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி அதான வசனம். எத்தனை பேர் பார்த்தீங்க காலண்டரில்? அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நமக்குள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு அந்த பரிகாரியாகிய ஒரே ஒரு பரிகாரி தான், அந்த பரிகாரியாக தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம், இயேசு கிறிஸ்து இந்த ஜெயம் எடுத்த நாமம், அவர் வல்லமை உள்ள நாமத்தை நம் வாயினால் நம்ம சொல்ல 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 நம் குடும்பத்துக்கு வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், மரணத்தின் கண்ணிகள் எல்லாம் கர்த்தர் கட்டவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களாம் விசுவாசிக்கலையா? முன்னாடி இருக்கவங்க அப்படி தெரியலையா? விசுவாசம் என்னன்னு தெரியலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி நான் ஆண்டவர் நன்றி செலுத்துறது என்னென்னா, சின்ன வயசில் நிறைய போதகருடைய பிள்ளைகள் சரி, மற்ற எல்லாருமே சரி, ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பிள்ளைகளும் ஏதோ வழி மாறி போயிட்டாங்க, அப்படி இப்படி போயிடுறாங்க. ஒரு சில பேர் சில தப்பிதத்தில் போயிடுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு காரணத்தில் கர்த்தர் எங்களை தவறி விழாதபடிக்கு உங்களுடைய ஜெபம், எங்கள் பேரண்ட்ஸுடைய ஜெபத்தினால, அப்புறம் என்னுடைய தனி ஜெபத்தினால இதுவரைக்கும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்குது அவருடைய மகத்தான கிருபை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி தான் நம்ம சொல்லணும். நம்ம நெஞ்சில் மார்த்தடிக்கிட்டு எல்லாம் என் ஜெபம் தான் அப்படி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பண்ண ஜெபம், நான் பண்ண ஜெபம், நம்மலாம் சேர்ந்து பண்ண ஜெபத்தினால தான் அப்படி இருக்கும். என்றைக்கு நம்ம வாயில் அந்த வார்த்தை வருதோ அப்போ தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தான் ஜெபம் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், நான் அப்படின்னா போயிடும் அப்புறம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆசா அப்படின்னு நடந்துச்சு. ஆசா ஆரம்ப காலகட்டத்தில் நல்லதாக இருந்தார், செம்மையாக நடந்தார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ராஜா கிட்ட போயிட்டு பேசுகிறாரு, அவர் கூட எல்லாமே சம்பாஷணை பண்ணுறாரு. அப்படி செய்யும்போது கர்த்தருக்கு கோபம் வியாதியை உண்டாக்குறாரு. ஆனால் துன்பத்தின் மத்தியிலும் பாருங்கள், கஷ்டத்தின் மத்தியிலும், வியாதி வந்த மத்தியிலும் அவர் கர்த்தரை தேடலையா, பரிகாரில் தேடி போகிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு சின்ன கையில் என்ன பண்ணோம், ஒரு சின்ன காயம் வந்துச்சு, என்ன பண்ணுவோம், யாரை தேடி போகிறோம்? ஏதோ எண்ணெய் வச்சா சரி, ஓகே, எதை அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். இந்த கிராமத்தில் நம்மலாம் எப்படிலாம் பண்ணுவோம், சொல்லி கொடுத்தா எண்ணெய் வைங்க, இச்சி தூட்டு வைங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறது, ஏதோ புண்ணு வந்துச்சுன்னா இச்சி தூட்டு வைங்க. ஆனால் உண்மையாக அது உண்மைங்க, ஃபேக்ட்டு. இப்போ சென்னைக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். எனக்கு இந்த ஷோல்டரில், இந்த பேக் சைடில் எனக்கு சூட்டு கட்டி வந்துருந்துச்சு. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இப்போ சூட்டு கட்டி வந்தேன். அவனுக்கு பார்த்தார், அவரும் பார்த்தார். நான் சாப்பிட்டு இருக்கும்போது சைடில் இருந்துச்சு. அவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. டெய்லிக்கும் எச்சி வச்சுக்கிட்டே வரந்தேன். என்னுடைய எச்சியை தான் வச்சேன், இல்லை. ஹல்லேலூயா. அதுக்குன்னு போயிட்டு இவ்வளோ பெருசு வீங்கி போயிருக்குது, ஐயோ இவ்வளோ பெருசு கட்டியாக இருக்குது, போய் டாக்டர்கிட்ட போய், என்ன டாக்டர், இதை பாருங்கள் டாக்டர், நர்ஸ், இங்கே பாருங்கள் நர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் நர்ஸு டாக்டர்லாம் குறை சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே இருக்க பாருங்கள், சில பேர் மெடிக்கல் ஃபீல்டு இருக்குங்க, அண்ணன் மெடிக்கல் ஃபீல்டு தான், அவங்க சொல்லுவாங்க தான். ஹல்லேலூயா. அந்த பரிகாரி அல்ல, பரிகாரிகள் கிடையாது, ஒரே ஒரு பரிகாரி, நம் தேவன் ஒருவர். ஹல்லேலூயா. அவரு தான் ஃபஸ்ட்டு. அது சரி, அவரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இல்லை அவர் வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம போய் மெடிக்கலில் போய் செக்கப்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு பிற்பாடு அவரை தேடி போகணும்னு பார்த்தா அவர் கொஞ்சம் லேட்டாக தான் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாரு. உடனே கொடுத்து நம்மளுக்கு சுகப்படுத்த மாட்டார். ஏன்னா எங்கே போனேன், என்னை தேடின நீ பரிகாரியில், என்னை விட்டுட்டு வேறு யாரெல்லாம் தேடிட்டு போனியே. ஹல்லேலூயா. பரிகாரிகளை படைத்த அந்த பரிகாரியை தேடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள நாடி சென்றோம். ஹல்லேலூயா. அப்போ ஆசாவை பாருங்கள், ஏன் அதுமாரி காரியம் வருதுன்னா, இந்த வசனம் வாசித்தபடி எகிப்தியருக்கு கொடுக்கப்பட்ட வந்த அந்த வாதைகள், 10 வாதைகள்,
அப்படிப்பட்ட வாதைகள் நம்ம குடும்பத்தில் வந்துடக்கூடாது. நிறைய வாதைகள் இருக்குது. அவங்க தண்ணீர் வந்து ரத்தமாக மாறிச்சு, தவளைகள் வந்துச்சு, கொப்பளங்க ஏற்பட்டது, தேசம் முழுது இருளாக மாறிச்சு. அடுத்தது இல்லை கடைசி என்ன நடந்துச்சு? தலைச்சம்பில் சேர்த்துச்சு. நம்ம நினைக்கலாம் நம்ம வீட்டில் எதுவும் போகலன்னு நினைக்கலாம். நம்ம வீட்டில் இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், உடனே எடுத்தோடனே எல்லாம் பிசிக்கலாக நம்ம யோசிக்கிறோம். தலைச்சன் பிள்ளைன்னா தெரியுமா? கர்த்தர் நமக்கு முதத்தரமான கொடுக்க நினைக்கின்ற வேலை மற்றும் அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆல் அவுட் முடிஞ்சிடும். அதுதான் முதற் தலைச்சன் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தான் இருந்தாலும் வீட்டில் ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தாலும் பிறக்கிற பிள்ளைங்க, ஃபஸ்ட்டு பிறக்கிற பிள்ளைங்க தான் ரொம்ப ஃபஸ்ட்டு செல்லமாக வளர்ப்பாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை தூக்கி பார்ப்போம். பேரண்ட்ஸ் எல்லாம் என்னண்ணா ரவி அண்ணா, ஃபஸ்ட்டு பிள்ளைங்க ரொம்ப அப்படியே செல்லமாக வளர்ப்பீங்க. இங்கே யாரும் உதாரணம் சொல்ல வேணாம். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், இப்போ ஏசுதாசன் இருக்காருன்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்தால் பிளஸ்ஸியை ரொம்ப செல்லமாக தாளாட்டி சீராட்டி, ஐயோ அம்மு கம்மு இங்கே வந்து உட்கார அம்மு அப்படிலாம் சொல்லுவார். அப்புறம் இப்போ என்ன சொல்லுவார்? நீ கம்முன்னு உட்காந்துரு. அடுத்தது இன்னொன்று 2வது வந்துட்டாங்க, அவங்க தான் போவோம். ஹல்லேலூயா. ஆனால் 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் அவங்க அன்பு செலுத்துவாங்க. அது எனக்கு தெரியும், சொல்கிறேன். அப்போ என்ன இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் இருந்த கர்த்தர் மேல் உள்ள அன்பு வைராக்கியம் பிற்பாடு ஆசீர்வாதம் வந்த 2வது அந்த ஆசீர்வாதம் வந்த அந்த 2வது புள்ள வந்தது பிற்பாடு ஆண்டவர் நம்ம கொடுத்தா ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மறந்து போடுறோம். ரட்சிப்பின் காரியங்களை மறந்து போடுறோம். எதற்காக நம்ம தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்ம மறந்து போயிடுறோம். கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்ட நோக்கத்தின் வழிகளை நாம் அறியாமல் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்குதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ புள்ள தான் எப்பொழுதுமே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. செல்ல பிள்ளை தான். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைச்சன் பிள்ளைகள் அழிந்து விடாதபடிக்கு அப்பேற்பட்ட வாதைகள் நம்ம கூட வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய இதாக பேசிகிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நீங்கள் உலகப்புறம் நினச்சிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம்னா நான் ரீல்ஸ் பார்க்கும்போது இப்போ தள்ளும் போது என்னென்னா இப்போ நிறையா அதான் வருது. நிறைய பேர் அதான் போடுறாங்க. தேவனுடைய வருகை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, பயம் இல்லை. ஐயோ ஆண்டவர் வந்துடுவாரே, இப்போ போயிடலாமா? ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவனுக்கும் தேவனை விட்டு விலகிறவனுக்கு தான் பயம் வரும். ஐயோயோ விட்டுட்டு போடுவாரா? இல்லை, நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமாதான் செஞ்சு நம்ம எதற்காக தெரிந்து கொண்டது நோக்கத்தை நாம் நிறைவேற்றி ஏதோ ஒரு ஆண்டவருக்காக ஏதோ செய்து கொண்டே இருக்கும் போது அப்பேற்பட்ட உலக பயம் நம்மளுக்கு வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆசா பாருங்கள், கர்த்தருடைய பாதையில் விலகி சென்று கர்த்தரை தேடாமல் பரிகாரியை நாடி சென்றார். நம்மளும் கஷ்டத்தை மத்தியிலும் துன்பத்தை மத்தியிலும் கர்த்தரை தேடாமல் பரிகாரி நாடி சென்றால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிடும். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா வியாதியின் மத்தியிலும் கர்த்தரை மாத்திரமே பரிகாரியாகிய அவர் ஒருவரே, அவரை மாத்திரம் நாம் தேடினால் கர்த்தர் நமக்கு தென்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை சுகப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ தான் முதல் செய்திக்குள்ளே போக போகிறோம். இன்னும் 1/2 hour இருக்குது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ தான் செய்தி ஆரம்பிக்குது. 1/2 hour இருக்குல்ல, 2 பாயிண்ட் தான் முடிச்சுட்டு போகிறோம். முதல் பாயிண்ட், பயப்படாமல் விசுவாசமாக இருங்கள், சுகம் பெறுவோம், நம் பரம தகப்பன் பரிகாரி நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது, விசுவாசமாக இருக்கணும், அப்புறம் சுகமாக இருப்போம். ஏன்னா நம்ம கூட பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து 24ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் யாரை பற்றி பார்க்கணுன்னா, ஜெபாலய தலைவன் தன்னுடைய மகள் குமாரத்தி இறந்து விட்டார். மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படி ஆண்டவரை வாங்க என் வீட்டில் வந்து அவர் கையில் வைங்க, நீங்கள் சுகப்படுத்துங்க. யார் இவர்? ஜெபாலய தலைவன். ஹல்லேலூயா. இன்னொரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். 25ஆம் வசனம் வாசிங்க, 25லேருந்து. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன சொன்னார் கர்த்தர் இயேசு? என்ன சொல்கிறாரு? அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க வந்தது யார்? ஜெபாலய தலைவன். ஆனால் கேட்காமலே அவருடைய வஸ்திரத்தை நான் ஓரத்தை தொட்டாகில் நான் சுகமாகுவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு வந்த 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஸ்திரியை கர்த்தர் சுகமாக்கினாரா? இல்லை முன்னாடியே ஜெபாலய தலைவன்
அதான் சொல்ல பிசிக்கலாக வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டார். ஆண்டவரே பக்கத்துலேயே நிற்கிறார். ஆண்டவர் வாங்க வீட்டுக்கு வாங்க. இந்த இடையில தான் நடக்குது. பெரும்பாலும் ஸ்ரீ வந்து ஐயோ யாராவது பார்த்துட போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மலாம் இங்கே இருக்கிறோம். அப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அதுமாரி இந்த பெரும்பாலும் உள்ளவங்க அந்த மீன் என்னன்னா அந்த மந்த்லி இதாக இருக்கவங்க வீட்டில் இருக்க கூட அவங்கள தனியாக இப்போ இருக்காங்க ஹிந்துஸ்லாம் பண்ணுவாங்க, தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்கள ஒரு நாளளவு அவங்க இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் ரொம்ப நாள் இருக்கிற அந்த ஸ்திரீ என்ன பண்ணுற வெக்கம் அசிங்கமாக இருக்குது. இவன் வந்து யாராவது பார்த்து எதை சொல்கிற போகிறாங்கன்ட்டு மறைஞ்சு வந்து அவருடைய நான் வஸ்திரத்தை ஓரத்தை நான் தொட்டாகலாம். ஏன்னா மருத்துவர்களாக வைத்தியர்களாக நான் சற்றாகல நான் வந்து குணமாகலை. அந்த பரிகாரியில் நான் தேடி போனேன், நான் சுகமாகலை. ஆனால் இந்த பரிகாரியை தேடி வந்து இவர் தொட்டா கிடையாது, இவருடைய ஆடையை நான் தொட்டா போதும் நான் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசம் அந்த மகளுக்குள் இருந்தது. கர்த்தர் அவளை தொட்டார். ஹல்லேலூயா. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது சொல்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாதா? தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று. ஏன்னா நீ ஒதுங்கி போன, நீ ஊரால் ஒதுக்கப்பட்ட, நீ பல நாள் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்ற, ஆனால் இப்போ நீ சாட்சியாக நிற்பதற்காக தான் உன்னை முன்னாடி வர வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட நிறைய நேரத்தில் ஜப ஆலயத்தில் மாதிரி ஆண்டவரை நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், ஆண்டவரை நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஜபம் பண்ணுறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் நிறைய பைபிள் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 40-50 அதிகாரம்லாம் படிக்கிறேன். அப்படியா? எது படித்தாலும் நம்மளுக்குள்ள பயம். அவர் ஆண்டவர் ஜபாலயத்தில் பார்த்து என்ன சொல்கிறார்? பயப்படாத, விசுவாசமாக இருன்றாரு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பெண்ணை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா சுகமாயிரு. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் ஏற்கனவே விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் ஜபாலய தலைவன்கிட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ விசுவாசமாக இரு, ஏன்னா இல்லை. ஹல்லேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று என் பேர் உனக்கு குறை உண்டு. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறது தான். நீ ஆதியில் என் மேலே கொண்டிருந்த விசுவாசம், அன்பு, வைராக்கியம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? மற்றவங்க முன்னாடி வைராக்கியமாக சொன்ன கர்த்தர் தான் நல்லவர். கர்த்தர் அவர் எப்போதும் குடும்பத்தை நல்லது செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு முன்னொரு காலத்தை சொல்லிட்டு இருந்தார். இப்போ விசுவாசம் எங்கே போச்சு மகனே மகளே? ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மளை அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட மறைமுகமாக நிறைய காரியத்தை ஆண்டவரே இதெல்லாம் சொன்னால், இதெல்லாம் செஞ்சால் என்னால் முடியாத ஆண்டவரை, இதெல்லாம் பார்த்தா ஊரார் அசிங்கமாக பேசுகிறாங்க, என் குடும்பத்தை அவமானமாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, நான் தள்ளப்பட்டேன், அருவறுக்கப்பட்ட நான் இருக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவரே ஆண்டவருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. ஏன்னா உங்களுடைய விசுவாசம் என்னன்னா, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் உம்முடைய வஸ்திரம், உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேன், நான் தொட்டுட்டேன், என் குடும்பம் தொட்டுடுச்சு, அதனால் நான் என்னுடைய வியாதி, என்னுடைய தரித்திரம் நீங்கி நான் சுகமாக இருப்பேன், நான் ஜெயமாக இருப்பேன், நான் பலன் கொண்டு இருப்பேன் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் அநேகருக்கு முன்பாக நம்மை சாட்சிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவருக்கு ஜபாலயத்திலனுக்கு ஒளிஞ்சு கேட்குற மாதிரி வந்து கேட்டதுனால அவர் என்ன பண்ண பதுங்கி தான் அங்கே அவருக்கு சுகம் கிடைக்குது. மகளுக்கு என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காரியம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் 35 வசனம், ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் முன்னாடியே சொல்லிட்டார் ஜபாலய தலைவன்கிட்ட. அவர் ஏன் திரும்பி இயேசு பக்கத்தில் போயிட்டு இருக்காருன்னா வளரல, விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கூட சில நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம ரட்சிக்கப்பட நம்ம இருப்போம், ஆனால் புதுசாக வந்தவங்க அவங்க ஆசீர்வாதம் பெற்ற பிற்பாடு என்ன பண்ணுவோம், நம்ம ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா என்ன எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், அவங்க பார்த்து இப்போ தான் வந்தாங்க, அவங்க ஆசீர்வாதம், அவங்க விசுவாசம் இருப்பாங்க. அவங்க என்னம்மா ஐயோ அப்படிப்பட்ட தெய்வன் சர்வவல்லமை தேவனை நம்ம என்ன பண்ணணும், அது ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்துட்டார், அது மட்டும் எனக்கு போதும்ன்ட்டு அவங்க விசுவாசம் மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம என்னம்மா நம்ம ஆண்டவர் தானே, அப்படி தானே, நம்ம ஏசையா கவலைப்படாதீங்க, நம்ம விசுவாசம் இருந்தால் கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்வார். அது மாத்திரம் இல்லை, நம்ம செயல்களிலும் செய்யணும். கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, இப்போ பெரும்பாலும் ஸ்திரியை அங்கே 12 வருடமாக இருந்த பெரும்பாலும் ஸ்திரியை கர்த்தர் சுகமாக்கினார். அவரோட வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கும் உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டால் என்ன, உங்கள் வஸ்திரத்தோட என்ன நடக்கும்? அப்படியா,
உங்கள் வஸ்திரத்தை தொட்டா அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிறர்கள் அறிந்து கொள்ளணும். இந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறார்கள், கர்த்தர் இவர்களை கொண்டு பெரிய காரியம், மகத்தான காரியம் செய்கிறார், அவர் செயல்கள் மகத்தானவைகள் என்று உங்கள் மூலமாக, உங்கள் குடும்பத்தின் மூலமாக, உங்கள் பிள்ளைகள் மூலமாக கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி நடக்கும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்பார்கள், அவர் மேல் நம்பிக்கையை வைப்பார்கள், அவர்களும் சுகமாக இருப்பார்கள், நாமும் சுகமாக இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் நம்ம சிம்பிளாக தான் பார்க்குறோம். கடைசி ஒரு வசனம் 41ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 41ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை சின்னவங்க நினச்சிக்காதீங்க, நீங்கள் சின்னவங்க கிடையாது. கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. தலித்தாகவுமே எழுந்துரு, போதும், நீங்கள் கடந்தது போதும், கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். இந்த கடைசி காலத்தில் ஒரு யவன சந்ததி உண்டாவதற்கு, கர்த்தரின் சேனைகள் புறப்படுவதற்கு, கர்த்தர் உங்களை ஆவியை உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தர் உங்களை எழுப்புகிற தேவனாக இருக்க. தலித்தாகமி எழுந்திருங்க, உங்களுடைய பலத்தை உங்களுக்கு பழைய காலத்தை விட்டுருங்க, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர்கிட்ட உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுத்த பிற்பாடு நீ கவலைப்பட வேண்டாம், அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் நடத்தி செல்வார். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தான். அப்பாவும் சமூகத்தில் வந்த பிறகு போன வாரம் சண்டே கிளாஸ் பசங்க மேலே போயிட்டாங்க. என்ன பாட்டு சொல்லி கொடுத்தேன்? அப்பா வீட்டில், யார் அது? பேரண்ட்ஸ். பரவாயில்ல. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு. அதை பாடும்போது நமக்கு சந்தோஷம். எங்கே அப்பா வீட்டில், நான் அவர் வீட்டில் நம்ம போகிறோம் ஒரு நாள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை பரிகாரம், அவர் தன்னுடைய பரிகாரம் என்கின்ற அவருடைய சுகத்தினால், அவர் ஒரு பெரிய மருத்துவருங்க. அவர் எங்கே போய் படிச்சுட்டு வந்தார்? போய் லண்டனில் போனாரா, இல்லை வேறு அமெரிக்காவில் போய் படித்தாரா, வேறு நிறைய மெடிக்கல் காலேஜ். அக்கா சுகனி அக்கா சொல்லுங்கள், இருக்குதுலே நம்ம வேர்ல்டில் பெரிய யூனிவர்சிட்டி எதுக்காக? மெடிக்கல் எல்லாத்துக்கும். எய்ம்ஸ் அக்கா சொல்கிறாங்க. எய்ம்ஸ் இந்தியாவில், வேர்ல்டில் கேட்குறேன், உலகத்தில். இப்போ அது மாதிரி யூனிவர்சிட்டியில் போய் ஏசுனார் படிச்சுட்டு வந்தாரா? இல்லை. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவனே அங்கே இருக்கணும் உருவாக்குறது அந்த பரிகாரி தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எங்கே தான் போனாலும் அவர்கிட்ட தான் வந்தாகணும். ஹல்லேலூயா. ஒரு மாத்திரை இல்லை, இவ்வளோ மாத்திரை இல்லை, அனைத்து பவரும் இருக்குன்னா வேஸ்ட்டு. அந்த பவர்கிட்ட நம்ம போகணும். ஹல்லேலூயா. அங்கே தான் பவர் வரும். அடுத்த ஒரு பாயிண்ட்டு பார்க்க போகிறோம், அதோட முடிக்க போகிறோம். உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் புரியும் பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டர் இருந்தால், சாம்சங் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில். இப்போ ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதில் ஷட் டவுன் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், நம்ம பவர் பட்டனை ஆஃப் பண்ணும்போது ஷட் டவுன் இருக்கும். நல்ல விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறேன். ரீஸ்டார்ட்டு, அப்புறம் ஸ்லீப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே என்ன இருக்கும்? போகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பவர் இருக்கும். சரி, இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம மொதல் பாயிண்ட் பார்த்தாச்சுல. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, மரித்த நம்மை திரும்ப உயிர்ப்பிக்க, தன்னுடைய ஆவியினால் உயிர்ப்பிப்பதற்கு பரிகாரியாக தேவன் தம்மிடம் நம்மை வருந்தி அழைக்கிறார். ஹல்லேலூயா. மரிச்சு போயிட்டாங்க. என்ன மரிச்சு போயிட்டோன்னா, ஆவிக்குரிய காரியத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஆவியின் கனிகள் வரத்தில் நம்ம மரிச்சு போயிட்டோம். நம்ம எப்போ வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் பார்த்தோமா, சனிக்கிழமை ஜெபத்தில் தெரியல. நம்ம சனிக்கிழமை ஜெபம், நம்ம பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்னா, நீதிக்கு மரித்து பாவத்துக்கு மரித்து போயிருக்கோம் நிறைய பேர். இப்போ அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ பாவத்துக்கு மரிச்சிரு, நீதிக்கு பிழைத்துக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ இவ்வளோ நாள் நீதிக்கு நீ மரிச்சிருந்த, இன்னைக்கு நீதிக்கு பிழைக்க போகிற, பாவத்துக்கு மறிக்க போகிற. ஹல்லேலூயா. 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 அதனால் கர்த்தர் மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிக்க தேவனாக இருக்கிறான். இதை பற்றி ஒரே ஒரு க்ளூ தராங்க. நீங்கள் பைபிள் ஒரு வசனம் சொல்லுங்கள். மரித்தான், திரும்ப உயிர்த்தான், சொல்லுங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. காணாமற் போனான். எனக்கு பைபிள் வசனத்தை ஒரு ரெஃபரன்ஸோடு வேணும். லூக்கா கரெக்டா? இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் பைபிள் வச்சுருக்கவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்துங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து இருக்குது. நம்ம வாசிக்க போகிறது 11லேருந்து. லூக்கா 15ஆம் அதிகாரம்
11லேருந்து 16 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மரித்தான்ன்றதுக்கு ஒரு நான் உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? மரித்தான்றதுக்கு அந்த லேப்டாப்பில் நம்ம பார்க்குறோன்னா, சிஸ்டர் பார்க்குறதுனா ஷடவுன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பிசிக்கலாகவும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷடவுனில் இருக்கீங்க. நீங்கள் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் ஷடவுனு ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் மரித்து கிடக்கிறீங்க, இப்போ மரித்து கிடக்கிறீங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த பையன் தகப்பன்ட்ட போய்ட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடு, எல்லாத்தையும் அடித்து போட்டார். வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் அடித்து போட்டு கண்ணா முன்னே இருந்துட்டு தன் வாழ்க்கையை ஷடவுன் பண்ணி போட்டார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள், அவருடைய கட்டளைக்கு தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணோம், அழித்து போடலைங்க. அதில் நம்ம மறித்து போயிருக்கோம், நம்ம ஷடவுன் பண்ணி வச்சுட்டோம். ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த லேப்டாப் நீங்கள் ஆன் பண்ண அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு அவருடைய வல்லமையை கொடுத்துருக்காரு. அந்த வல்லமைக்குள்ளே நம்ம இருக்காமல் நம்ம வாழ்க்கை மறித்து போயிருக்கு, ஷடவுன் ஆயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே அப்படி சொல்லும் போது அடுத்த வசனம் வாசிங்க, 17லேருந்து வாசிங்க, 17லேருந்து 24 வரைக்கும் வாசிங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையை ஆஸ்தியெல்லாம் தகப்பண்டதை வாங்கிட்டு போன ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்ட இந்த மகன் மனம் திறந்து ரீஸ்டார்ட் ஆகிறார். ஷெடவுன் பண்ணப்பட்ட வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை அணைஞ்சு போன வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை மரித்து போன வாழ்க்கை என்று நினைக்க வேண்டாம். மறுபடியும் நீங்கள் எழுந்துருங்க. கர்த்தர் மறுபடியும் அவங்க கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். கர்த்தர் மறுபடியும் அவங்க ரீஸ்டார்ட் பண்ண போகிறார். கர்த்தர் மறுபடியும் உங்களை அப்டேட் பண்ண போகிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புதிதான ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட புதிதான ஆவியை, கர்த்தருடைய ஆவியை நான் பெற வாஞ்சியா இருக்கேன் என்ற கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை தேவனுக்குள்ளாக மறுபடியுமாக புதுப்பிக்க உயிர்ப்பிக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவன் திருந்தான் பாருங்க, புத்தி தெளியுது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அப்டேட்டாக மாறணும்னா, புதுசாக மாறணும்னா, மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும்னா, மறுபடியும் துவக்கம் கர்த்தருக்குள்ளே வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் புத்தி தெளிஞ்சால் தான் நீங்கள் மறுபடியும் மாற முடியும். கர்த்தருக்குள்ளே ஆவிக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட முடியும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வந்து உங்களை தட்டி எழுப்புன்னு அப்படி கிடையாது. நீங்கள் தான் அநேகர் தட்டி எழுப்பி கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசி விளக்காக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ இன்னமும் நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்கி விடுறது யாரும் இல்லையே, அப்படியா? ஹல்லேலூயா. அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நானே சேத்துல விழுந்து கிடக்கிறேன், அப்புறம் பக்கத்தில் சேத்துல, அப்படியா? ஏன் சேத்துல போய் விழுந்த? உன்னை சேற்றிலிருந்து கழுவி பண்ணி போல நம்ம இருந்த வாழ்க்கையை, சேற்றில் புரண்டு கிடந்த வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் மீட்டு கொண்டு வந்துட்டார்ல. ஏன் ஷட் டவுன் பண்ணி, ஏன் மறிச்சு போயிட்ட? நீ திரும்ப உயிர்ப்பிக்க உன்னை ஒப்புக்கோடு. நீ உன் புத்தியை தெளிந்த புத்தியுள்ள மாறுவதற்கு கர்த்தருடைய ஞானத்தை பெற்று, ஆண்டவரே நான் மறிச்சு போய் கிடந்தேன், ஆண்டவரே நான் வந்து செத்த நிலைமையில் கிடந்தேன், நான் ஷட் டவுன் ஆகி கிடந்தேன், என்னை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிக்க ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. மறுபடியும் என்னை அப்டேட் பண்ணுங்க, மறுபடியும் என்னை புதுப்பிங்க, ரெனுவல் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உலகத்தில் என்னென்னதெல்லாம் ரெனுவல் பண்ணுறோம், படிப்புக்கு ரெனுவல் பண்ணுறோம், அப்ளிகேஷன் போடுறோம், அந்த ரெனுவல் பண்ணுறோம், என்னென்னமோ ரெனுவல் பண்ணுறாங்களே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்குது?
ஹல்லேலூயா. ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மறுபடியுமாக துவக்குங்க, மறுபடியுமாக உயிர்ப்பிங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க ஆண்டவரே. நான் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தாங்க, நான் இழந்து போன தெரிந்து கொள்ளின அபிஷேகத்தை திரும்பி தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, பரிகாரியாக தேவன் உங்கள் செத்து போன மரித்து போன உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனம், 2 வசனம் வாசித்து முடிக்க போகிறோம். அடுத்தது 15ஆம் வசனம், 25ஆம் வசனத்துலேருந்து 31ஆம் வசனம் பாருங்கள். அதை நான் நீங்கள் குறித்து வச்சிங்க. அதில் பாருங்கள், ஒரு பெரிய பையன் அங்கேருந்து வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, வயலேருந்து வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே இருக்கிறேன், என்னை விட்டுட்டு என்ன ஊழியக்காரனை கூட்டுக்க, என்ன நடக்குது? உன் சின்ன பையன் காணாமல் உனக்கு போன உன் தம்பி திரும்பி வந்துட்டான். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அவர் ஒரே அங்கே என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார், அவங்க தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா, 30ஆம் வசனத்தை பாருங்கள். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசை அழித்து போட்ட அந்த பையன் சொல்கிறான், அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், இதுக்கு நல்லா கவனிங்க, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னுடைய இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஆனாலும் உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினால் நம்ம சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஏன் இப்போ சொல்கிறாருன்னா, இவர் பெரிய பையன் புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன பண்ணுறாருன்னா, இவர் இன்னமும் ஷட் டவுன் ஆகலை, இவர் ரீஸ்டார்ட் ஆகலை, இவர் அப்டேட் ஆகலை. இவர் என்ன பண்ணுறாரு, இன்னமும் ஸ்லீப் மோட்லேயே இருக்கார். அந்த பெரிய பையனுக்கு பாருங்கள், கூட இருக்கிறாரு, ஆனால் அவர் ஸ்லீப் மோடில் இருக்கார். ஆண்டவருடைய திட்டத்தை தீர்மானத்தை நீங்கள் அறியாதபடி சில நேரத்தில் இருக்கீங்களே. ஹல்லேலூயா. அந்த கெட்ட குமாரனை போல் நீங்கள் சில நேரத்தில் மரிச்சிருக்கலாம் சில பேர். ஆனால் மறுபடியும் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை விட்டுருங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்குது, ரீஸ்டார்ட்னு ஒரு பாட்டு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ரீஸ்டார்ட் பண்ணணுன்னா, மறுபடியும் துவக்க வேண்டும் என்றால், தன்னுடைய சித்தத்தை, திருவுள சித்தத்தை, அவரோட விருப்பத்தை, தீர்மானத்தை நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம சந்ததியில், நம்ம பிள்ளைகளை வாழ்க்கையில் துவங்க வேண்டும் என்றால், நம்ம சபையில் துவங்க வேண்டும் என்றால், நம்ம புத்தி தெளிந்த பிள்ளைகளாக ஃபஸ்ட்டு மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல்ல? ஓகே. இப்போ கடைசி ஒரு வசனம் வாசித்து நம்ம முடித்து ஜெபம் பண்ண போகிறோம், சரிங்களா? அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. 22ஆம் வசனமும் 32ஆம் வசனம் வாசிங்க. ம் 32ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் புத்தி தெளிஞ்சிருப்பீங்க என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்க. நிறைய பேர் கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். தம்முடைய ஆவியை இப்பொழுது கர்த்தர் உயிர்ப்பித்து கொண்டு உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனோ தானே உட்காந்துருக்காதீங்க. நம்ம நீங்கள் பேசுகிற இந்த காரியம் ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் காண்பிப்பார். எப்படிலாம் நம்ம சம்பாஷித்து கர்த்தருடைய வசனத்தை பேசி கொண்டிருந்தோம் அப்படின்றது இன்றைக்கி மாத்திரம் இல்லை, என்றைக்கு நம்ம எப்படிலாம் ஆண்டவருக்குள்ளே இருந்தோமோ அதெல்லாம் அங்கே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்ததுனால, நீங்கள் மரித்த நிலைமையில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் உயிர்ப்பிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால, நீங்கள் புத்தி தெளிஞ்சதுனால கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் முத்திர மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. உன்னையும் சரி உன் சந்ததியும் சரி நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் இதை செய்யலைன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் எப்போவுமே ஒரு கண்டிஷன். நீங்கள் பெற்ற பேரண்ட்ஸ், நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு நீ இது செஞ்சால் தான் உனக்கு சாப்பாடு, இது செஞ்சால் தான் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன், இது செஞ்சால் தான் உனக்கு அது வாங்கி தருவான்ட்டு பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் இது போடுறீங்க, ஒரு ஆர்டர் போடுறீங்க. அப்போ நம்ம எல்லாம் படைத்த நம் பரம தகப்பன், நம் பரம வைத்தியர் எவ்வளோ செய்வார் நம்மளுக்காக. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்து அவருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, நம்ம உயிர்ப்பிக்க புத்தி தெளிந்தவர்களாக நம்ம மாறும்போது, கர்த்தர் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தி நம்மை முத்திர மோதிரமாக வைப்பார். முழங்களை படிட்டு ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
இந்த காலவேளைக்கு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் நீர் எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா. ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. உடைய ஆவியை கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் நீ போதுமான தேவனாக இருக்க கர்த்தாவே சுத்திரமாப்பா. நாங்கள் மரித்து போன நிலைமை இருந்திருக்கலாம் கர்த்தாவே சுத்திரமாப்பா. ஹல்லேலூயா. தேவனை கர்த்தர் மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்க, எங்களை இருதயத்தை உயிர்ப்பிக்க அப்பா, எங்கள் சிந்தைகளை உயிர்ப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே. எங்களை அப்டேட் பண்ணுங்க, ரெனுவல் பண்ணுங்க அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறப்பா. இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன ஆவின் கனிகளையும் வரங்களையும் கர்த்தர் நாங்கள் அனுதினமாக பெற்றுக்கொண்டு கர்த்தாவே உம்முடைய வழியில் நடப்பது கர்த்தனி கிருபை பாராட்டும்படிகிறப்பா. சோத்திரம் அப்பா. தேவ ஆவியானவரே எங்கள் குடும்பத்திலே, எங்கள் அப்பா சோத்திரம், எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அப்பா, எங்கள் சபையிலே, எங்கள் சந்ததியிலே அப்பா நீர் எப்பொழுதும் அசைவாடி கொண்டிருங்க அப்பா. சோத்திரமா. தேவையில்லாத காரியம் எங்கள் குடும்பத்தில் வேண்டாம் கர்த்தாவே. பரிகாரியாகிய தேவன் கர்த்தாவே, எல்லா நேரத்திலும் எல்லா சுகவீனம், எல்லா பலவீனம், எல்லா மரித்த நிலைமையில் கர்த்தாவே என் தேவன் நீங்கள் அப்பா. பரிகாரியாகிய தேவன் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எங்கும் என்றொன்றும் உண்டு என்று கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அப்படி ஒரு சாட்சியோடு வாழ்வதற்கு எங்கள் குடும்பத்தை சாட்சிப்படுத்துங்க, எங்களை சாட்சிப்படுத்துங்க, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீ சாட்சிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படி செய்யும் போது கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்கள் சுத்திரம் நாங்கள் அப்கிரேட் ஆவோம் கர்த்தாவே சுத்திரம்பா. நாங்கள் புதுவிதமான அந்நிய பாஷைகள் நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு, அநேகருக்கு தீர்க்க தரிசன வரத்தினால் கர்த்தர் நிரப்பப்பட்டு, அநேகருக்கு அப்பா சுத்திரம் ஜெபிக்கவும், அநேகர் ஆண்டவர் சுத்திரமான சுகமாகவும் வல்லமையில பெற்றுக்கொள்ளும் கர்த்தர். ஆண்டவர் உங்களுடைய வல்லமையில கர்த்தர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. தேவ ஆவியானவரே உங்களுடைய வல்லமை எங்கள் மேல் கர்த்தர் ஊற்றினதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். செய்திலையும் வந்தது, சங்கீதத்திலையும் வந்தது இல்லை. சங்கீதம் 41:10, சங்கீதம் 41 3ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனத்தில் அந்த 10ஆம் வசனத்தை அப்படி எடுத்து, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். மற்றவங்களுக்கு ஹல்லேலூயா எல்லா நிலைமையிலும் எழுந்திருக்க பண்ணும். எல்லாம் என்னை செத்து போங்கிறாங்க, வியாதி பிடிச்சிங்கிறாங்க, இவன் கடன் மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி மாட்டிட்டு நிற்கிறான், இவன் வீட்டை கட்டிட்டான், வீட்டை விற்க போகிறான், சுத்தரம் வீடை வாங்கியிருக்கிறான், வீடை விற்க போகிறான், சுத்தரம் மனைவி இவங்களோடு இருக்காது, பிள்ளைங்க இவங்களோடு இருக்காது, இவன் குடும்பம் நாசமாக போகுது, நாலா திசையிலும் செதறி போகுது, குடும்பமாக அழிய போகுதுன்னு சொன்னார். பல விதத்திலும் பலர் பல விதமாக சொன்னாலும் கூட இன்றைக்கி செய்தியில் கேட்டது போல் சோத்திரம் நம்மளுக்கு பரிகாரியாக இருக்கிற இயேசுவிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஹல்லேலூயா பலப்படுத்தக்கூடிய தேவன் நம்மை பலப்படுத்தி எந்தெந்த பலம் வேண்டுமோ, பண பலம் வேண்டுமா, சரீர பலம் வேண்டுமா, ஹல்லேலூயா படிப்பு பலம் வேண்டுமா, எல்லாவற்றையும் அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கரங்களை ஊற்றி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல போலும் மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ ஆசீர்வாதங்களும் இப்பொழுதும் எப்போதும் நன்றிக்கு நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.